2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்துல அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அத்தியாயம் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட சீரிய அரசின் படை தளபதியான நாகமானை பற்றிய கதையை விவரிக்கிறது. சிறைப்பிடிக்கப்பட்ட இஸ்ரேலிய பெண்ணிடமிருந்து தீர்க்கதரிசி எலியாவை பற்றி அறிந்து கொள்கிறார். இதை பற்றி நாகமான் இஸ்ரவேலின் ராஜாவை அணுகுகிறார். எலிசா நிலைமையை கேள்விப்பட்டு நாகமானை அவரிடம் வரும்படி அறிவுறுத்துகிறார். எலிசா நாகமானிடம் குணமடைய யோர்தான் நதியில் 7 முறை முழுக சொன்னார். ஆரம்பத்தில் அவருடைய பெருமை காரணமாக இதை எதிர்த்தார். ஆனால் நாகமானின் வேலையாட்கள் அவரை இணங்கும்படி ஊக்குவிக்கிறார்கள். கீழ்ப்படிந்தவுடன் நாகமான் அற்புதமாக குணமடைந்து இஸ்ரவேலின் உண்மையான கடவுளை அங்கீகரித்தார். மேலும் எலிசாவுக்கு நன்றி மற்றும் பரிசுகளை வழங்கும்படி திரும்பினார். இருப்பினும் எலிசா அவற்றை மறுத்து குணப்படுத்துவது கடவுளின் பரிசு மற்றும் லாபத்திற்காக அல்ல என்பதை அறிவுறுத்தினார். ஆனால் அவரின் உதவியாளனாக இருந்த கேயாசி பரிசுகள் மேல் ஆசைப்பட்டு அவரின் வெகுமதிகள் சிலவற்றை வாங்கினான். இதன் விளைவாக நாகமானின் தொழுநோய் கேயாசையும் அவன் சந்ததியையும் பிடித்தது.